சூர்யா சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் இப்படி மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறது அந்த வீட்டுல எல்லாரும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சூர்யா சார், எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு. வெண்ணிலா, நீ இப்ப எதுக்கு சும்மா தேவையில்லாம பயந்துட்டு இருக்க? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். யாரும் உன்னை எதுவும் சொல்ல விட மாட்டேன். அதனால நீ தைரியமா இரு. சூர்யா சார், நீங்க பேசுறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சூர்யா சார். வெண்ணிலா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி வா, நம்ம வீட்டுக்குள்ள போலாம். இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கே நின்றுட்டு இருக்கிறது? சூர்யா சார், நீங்க முதல்ல போங்க, நான் உங்க பின்னாடியே வரேன். ஏன் வெண்ணிலா நீ இவ்வளவு பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். கடவுளே, இப்ப நான் சின்ன பண்ணுவேன். கண்டிப்பா எல்லாரும் நான் சொத்துக்காக தான் சூர்யா சாரை வளைச்சு போட்டிருக்கேன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. வெண்ணிலா, எவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்கிறது? வா போலாம். என்ன நடக்குதுங்க? கேவலம் இந்த வேலைக்காரிய இந்த சூர்யா மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்காரு. சூர்யா மாமா, என்ன இதெல்லாம்? இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு எனக்கு கல்யாணம் பேசி வச்சிருக்காங்க. அந்த டைம்ல போய் இந்த வேலைக்காரிய கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் சூர்யா மாமாவை நீ கல்யாணம் பண்ணிருப்ப? உன்னை அமிர்தா, எவ்வளவு தைரியம் தான் ஏன் முன்னாடியே வெண்ணிலாவை கை நீட்டி அடிப்ப? தொலைச்சிருவன் தொலைச்சி. இதுக்கப்புறம் வெண்ணிலாவை ஏதாச்சும் சொன்னேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போயும் இந்த வேலைக்காரிக்காக நீங்க என்னைய அடிச்சிட்டீங்கல்ல? சீ, வாய மூடு. இதுக்கப்புறம் வேலைக்காரின்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னேன், பொல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். இப்போ அவன் என் பொண்டாட்டி. என்னது பொண்டாட்டியா? கேவலம் இந்த வேலைக்காரி உங்களுக்கு பொண்டாட்டியா? சீ, வாய மூடு. திரும்ப திரும்ப வேலைக்காரின்னு சொல்லாத. என்னடி அப்படி பாக்குற? நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டல. எப்படியாச்சும் சூர்யா மாமா வளைச்சு போடணும்னு நினைச்சல, அதே மாதிரியே வளைச்சு போட்டு கல்யாணத்தையும் பண்ணிட்டு வந்து நிக்கிறேடி. ஏண்டி, உனக்கு அசிங்கமா இல்ல? இப்படி உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றியே, கேவலமா இல்ல? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. அமிர்தா, நீ ரொம்ப அதிகமா பேசுற. திரும்ப உன்னை அடிக்க வேண்டாமன்னு பாக்குறேன். ஒழுங்கு மரியாதையா கிளம்பு. சும்மா இங்க நின்று கத்திட்டு இருக்காத. வெண்ணிலா, இவளுக்கு ஒரு வேலை இல்ல, சும்மா கடந்து கத்திட்டு இருப்பா. நீ வா, நம்ம போலாம். சூர்யா சார், ப்ளீஸ் சண்டை போடாதீங்க ப்ளீஸ். சூர்யா சார். வெண்ணிலா, இவளுங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசினாதான் வாய மூட்டு இருப்பாளுங்க. நீ வா. ஏய், வழிய விடுறி. அம்மா, அம்மா, ஐயோ, இவங்க எங்கடா போய் தொலைச்சாங்கன்னு தெரியல. அம்மா, கடவுளே, இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை இருக்க போதுன்னு தெரியல. நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. நீ வா வெண்ணிலா, நம்ம போலாம். அம்மா, பாத்தியாமா சூர்யா மாமா என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு பாத்தியா? கேவலம் இந்த வேலைக்காரிய தாலியை கட்டி கூப்பிட்டு வந்திருக்காங்கம்மா. சூர்யா, என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? என்ன எல்லாம் மறந்து போச்சா? உனக்கும் என் பொண்ணுக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம். அத்தை, நான் தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. எனக்கு வெண்ணிலாவை தான் பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இப்ப என்ன உங்களுக்கு? சும்மா என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கே ஆல்ரெடி ரொம்ப தலை வலிக்குது. தயவு செய்து நகருங்க, நான் ரூமுக்கு போனோம். சூர்யா, அப்ப என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போற? அதையே என்கிட்ட கேக்குறீங்க? நானா வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? யார்கிட்ட கேட்கணுமோ அங்க போய் கேளுங்க. முதல்ல வழிய விடுங்க அத்தை. என்னாச்சு? ஒரே சத்தமா கேக்குது. அமிர்தா, வாங்கத்த வாங்க. உங்க புள்ள பண்ணி வச்சிருக்க காரியத்தை பாத்தீங்களா? அங்க பாருங்க. அட பாவி பாவி, என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்து நிக்கிற? டேய், என்னடா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? என்னதாம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? அதான் எல்லாருக்கும் தெரியுதுல்ல, நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன்னு. அப்புறமா என்ன? முதல்ல வழிய விடுங்கம்மா. சூர்யா, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு திமிராவா பேசிட்டு இருக்க? கேவலம் நம்ம வீட்ல வேலை செய்யற இந்த நாயை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? அம்மா, வார்த்தையா அளந்து பேசுங்க. சும்மா வேலைக்கார நாயா அது இதுன்னு சொல்லாதீங்க. இப்போ அவ என் பொண்டாட்டி. இந்த வேலைக்கார நாய் உன் பொண்டாட்டியா? என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுடா. ஏத்துக்க முடியாதுன்னா நீங்க கிளம்பிட்டே இருங்க. எனக்கு அவதான் பொண்டாட்டி. சரியா? வழிய விடுங்க. அம்மா, பாத்தியாமா எவ்வளவு நக்கலா பேசுறாருன்னு? பார்த்துட்டு தான் இருக்கேன் அமிர்தா. வயிறு எரியுது, அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு வருது. நான் நினைச்ச காரியம் ஒண்ணுமே நடக்கல. இப்படி ஆளுக்கு ஒருத்தைய கூப்பிட்டு வந்துட்டானுங்கன்னா உங்களெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? என்னடா, 2 நாள் முன்னாடி பெரிய வீர வசனம்லாம் பேசிட்டு இருந்த. என்னால அனுவும் மறக்க முடியாத மண்ணாங்கட்டியாவது இதுன்னு. இப்ப என்ன இந்த வேலைக்காரியை இழுத்துட்டு வந்திருக்க? ஆமாமா, சொன்னதான். எனக்கு அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு வெண்ணிலாவை தான் பிடிச்சிருக்கு. அதனாலதான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்ப என்ன உங்களுக்கு?
நீங்க தானே கல்யாணம் பண்ணிக்க அப்படியே துடிச்சிங்க. அதனாலதான் இப்ப கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். சீ, போய மூடு. நீ ஏதாச்சும் பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தா நானே உன்னை ஓரத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டுப்பேன். நீ போயும் ஒரு வேலைக்காரிய, அதுவும் நம்ம வீட்ல வேலை செய்ய வேலைக்காரியெல்லாம் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்க. யாரா இருந்தா என்னம்மா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, போங்க போய் ஓரத்தி தட்ட கரைச்சு எடுத்துட்டு வாங்க. கேவலம் இந்த வேலைக்காரிக்கு நான் அரட்டி எடுக்கணுமா? முடியாதுல்ல, அப்போ வழிய விடுங்க. என்னால இவளை என் மருமகளை ஏத்துக்கவே முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு வேலைக்காரி என்னால மருமகளை ஏத்துக்கவே முடியாது. எனக்கு தெரியுமா உங்களால ஏத்துக்க முடியாதுன்னு, எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன சொன்னாலும் சொல்லலனாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காதனாலும் சரி, அவதான் என் பொண்டாட்டி. சூர்யா, சும்மா அந்த கத்துற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கம்மா. இதுக்கப்புறம் அவளை ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஏண்டி வேலைக்கார கழுத, அவன் தான் புத்தி கெட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான. உனக்கு எங்கடி போச்சு அறிவு? அவதான் எப்பன்னு தெரிஞ்சிட்டு இருந்தாலே, எப்படியாச்சும் இந்த சூர்யாவை வளைச்சு போட்டு சொத்துல பாதி அனுபவிக்கணும்ல அவ தெரிஞ்சிட்டு இருந்தா. இந்த மாதிரி பணக்கார வாழ்க்கை கிடைச்சா அவ சும்மா விடுவாளா? ஏ அமிர்தா, வாங்கின அரை பத்தலையா என்ன? அத்தை, இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிய பார்த்து ஒரு வார்த்தை பேசுனீங்க, யாரு என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏதாச்சும் சொல்லிட போறேன். ஒழுங்கா போயிருங்க. பாவி பாவி, அவனுங்க ரெண்டு பேரும் தான் அந்தால இடையில போய் தொலைச்சிட்டானுங்கன்னு நினைச்சா நீயே இப்படி பண்ணிட்டு வந்திருக்கியடா பாவி. உனக்காச்சும் நல்லா ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பாவத்துக்கு தான் இப்படி வேலைக்காரியை கூப்பிட்டு வந்திருக்கிறியாடா? ஏண்டி வேலைக்காரன் நாய, உனக்கு உன் தகுதி தராதா என்னன்னு தெரியாதாக்கும்? மீனாட்சி அம்மா. வெண்ணிலா, நீ அமைதியா இரு. அம்மா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? என்னடி இப்பவே என் பையனை நல்லா கைக்குள்ள வச்சிருக்க போலயே. மீனாட்சி, நான் அப்பவே தலபாட அடிச்சுக்கிட்டேன். இந்த வேலைக்காரி எந்நேரமும் சூர்யா ரூம்லயே தான் போய் கிடக்குறான்னு. என்னத்தை காட்டி மயக்கி இந்த மாதிரி கல்யாணம் வர கொண்டு போயிருக்காலும் தெரியல. அத்தன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏதாச்சும் சொல்லிட போறேன். டேய், என்னடா நடக்குதுங்க? அண்ணன் தம்பிங்களுக்கு ஒரு வேலையே இல்லையாடா? மாசம் மாசம் ஒவ்வொரு பொண்ணையா கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டே இருக்கீங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? டேய், என்னடா இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா மாசம் மாசம் ஏதோ ஒவ்வொரு பொண்ணை கூப்பிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. டேய், அண்ணன் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கான்டா. அதை தாண்டா நானும் கேக்குறேன். ஏண்டா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்னே இல்லையாடா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆக மொத்தம் ஒருத்தனும் உருப்படியா கல்யாணம் பண்ற வழியை காணும். ஆளுக்கு ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு வந்துடுறீங்க. ஐயோ ஐயோ மச்சான், ரொம்ப தப்புடா, ரொம்ப தப்பு. ரொம்ப ஓவரா பேசுற. சாரி மச்சான். இல்லடா, உங்களெல்லாம் பார்த்தா அப்படிதான்டா தோணுது. கார்த்திக் ப்ரோ, கரெக்டா சொன்னீங்க. ஆக மொத்தத்துல ஒத்த பைசா செலவு இல்லாம 3 பேரும் எவ்வளவு அழகா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா? ஆமா சிஸ்டர், ரொம்ப மோசமான பசங்களா இருக்கானுங்க. ப்ரோ, அப்புறம் நீங்க எப்ப கூப்பிட்டு வர போறீங்க? யாரு இவனா? நம்ம பையலுக்கு அந்த திறமெல்லாம் கிடையாது. எரும மாடே, நீ மூடு சரியா? அப்படி சொல்லுங்க சிஸ்டர். மேய்க்கிறது எருமை, இதுல இவனுக்கு பெருமை வேற. ஆமா ப்ரோ, நான் கூட இவன் தான் இப்படி இருக்கான்னு நினைச்சேன். இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க அண்ணா 2 பேரும் இவனுக்கும் மேல இருக்காங்கன்னு. கரெக்ட் கரெக்ட் சிஸ்டர். 2 பேரும் பார்க்க கல்லூரி மங்கை மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலைலாம் பண்ணிருக்கானுங்க பாத்தீங்களா? ஏய், 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் முன்னாடி என் குடும்பத்தை தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? தப்பு தப்பா பண்ணிட்டு இருந்தா தப்பு தப்பா தான் பேசுவோம். ப்ரோ, அங்க பாருங்க, பிரியாக்கு என்னாச்சு? ஏன் அப்படி ஆன ஷாக்கா பாத்துட்டு இருக்கா? அதானே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அப்படி ஆணு வாயை பொழுதுட்டு பார்த்தா பரவாயில்ல. இது 3வது டைம். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதான் ப்ரோ, எனக்கும் தெரியல. ஏ பிரியு, அடியே. ஐயோ மாமா, பாத்தியாயா? என்னால நம்பவே முடியல. சூர்யா அண்ணன் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. ஆமா, அதான் நம்ம முன்னாடி தானே நின்னுட்டு இருக்காங்க. அங்க பாரு, கொழுந்துகிட்டு எரியுதுல்ல. அப்புறமா என்ன? ஐயோ மாமா, நான் நினைச்சு கூட பார்க்கலையா? சூர்யா அண்ணன் வெண்ணிலாவை எப்படி? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. பிரியா, நமக்கே தெரியாம நம்ம வீட்ல 2 காதல் புறா சுத்திட்டு இருந்திருக்கு. நம்ம தான் கவனிக்காம கண்டுபிடிக்காம இருந்திருக்கோம். ஆமா நீ, ஆனா இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல. வெண்ணிலா சூர்யா அண்ணன் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன பிரியு, ஃபீலிங்ஸா? ஐயோ சும்மா ரியா, நான் எவ்வளவு பிளான் போட்டு வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாம் சொதப்பிடுச்சு. என் 3 அண்ணனுக்கு கல்யாணத்துலயும் அப்படியே ஜெகஜோதியா ஜொலிக்கணும்னு நினைச்சேன். கடைசியில பாரு, இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு பொண்ணை கூப்பிட்டு வந்தா நான் என்ன பண்ணுவேன்? பாருடா, பிளான்லாம் ரொம்ப பெரிய பிளானா போட்டு வச்சிருப்பீங்க போலயே.
ஐயோ ஆமாயா, 3 பேருக்கும் நல்லா கிராண்டா கல்யாணம் நடக்கும். நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு நல்லா சிலுக்கு சிலுக்கு நாங்கள் இங்கே நடந்துட்டு அப்படியே ஜாலியாக சுத்தலாம்னு நினச்சேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சுடா. ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. உன் அண்ணனுக்கு 3 பேர் கல்யாணமும் இப்படிதான் நடக்கணும்னு விதியில எழுதி இருக்கு போல. அதான் நல்லா தாறுமாறா நடந்துட்டு. பிரியா, நீ கவலைப்படாத, உன் கல்யாணத்தை நல்லா பெருசாக கிராண்டாக பண்ணிடலாம் சரியா? ஆ, ஏன் கல்யாணத்தையா? ஆ சரிங்க நீ. ஆமா பிரியா, இந்த வீட்டில் 3 கல்யாணம் நடந்திருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக கிராண்டாக நடக்கல. ஸோ இன்னும் நீ மட்டும்தான் இருக்க. உன் கல்யாணத்தை நல்லா கிராண்டாக பண்ணிடலாம். ஆ சரிங்க நீ. ஓ மாமா, உனக்கு ஓகேவா? நம்ம கல்யாணத்தை நல்லா கிராண்டாக பண்ணிடலாம். வாய மட்டும் சும்மா இருடி. உன் அண்ணன் என் பக்கத்துல தான் இருக்கான். காதுல கேட்டு தொலைஞ்சிட போகுது. கேட்டா கேட்கட்டும் போயா. இருந்தாலும் என் அண்ணனுங்களெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கியா மாமா. ஆமா, அப்படியே பெரிய அவார்டு வாங்கிட்டு வந்துட்டானுங்க. இவளுக்கு பெருமையா இருக்குதான். அடியே அவனுங்க கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறானுங்கடி. இதுல என்னடி பெருமை? ஐயோ இல்லையா மாமா, இப்படி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல. ஆனால் இங்கேயும் சில பேர் இருக்கானுங்க. ஐயோ ஐயோ, லவ் பண்ணுறதுக்கே பயந்துட்டு திரியிறானுங்க. அதுக்கு என் அண்ணனுங்கள்லாம் எவ்வளோ பரவாயில்லல்ல. ஏ பிரியோ, ஒழுங்கா வாய முட்டு இரு பாத்துக்க. கொல்ல போற பாரு. என்னடி என்ன இன்டைரக்டா என்ன குத்தி காட்டுறியா? ஐயோ, நான் உன்னை டைரக்டாவே குத்தி காட்டுவியா? ஏ பிரியோ, உங்க அப்பா வந்துட்டாருடி. அங்க பாரு. அப்பா வந்து இப்போ என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. சுந்தரையா வேறவும் வந்துட்டாங்க. என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? எப்படியோ ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பாங்க. சூர்யா, என்னப்பா இதெல்லாம்? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்து நிக்கிற? அப்பா அது பாய மூணு. சூர்யா, நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்லா கேளுங்க, எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த வேலைக்காரிக்கு தாலியை கட்டி கூப்பிட்டு வந்திருப்பான். ச்சே, இவனெல்லாம் புள்ளன்னு சொல்லி கேட்க அசிங்கமா இருக்கு. மீனாட்சி, நீ வாய மூடு. நான் தானே பேசிட்டு இருக்கேன். சூர்யா, இப்ப எதுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்த? சுந்தரையா, என்ன மன்னிச்சிருங்க. நீ பேசாத வெண்ணிலா. நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? சுந்தரையா, என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க நீங்க இவகிட்ட போய் பொறுமையா பேசிட்டு இருக்கீங்க? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. மீனாட்சி, உன்னை அமைதியாக இருந்தா சொன்னேன். இதுக்கப்புறம் வாய திறந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவருக்கு வர வேலையே இல்ல. ச்சே. நீங்க 2 பேரும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எதுக்கு சூர்யா இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? எதுக்கு? அப்பா அது வெண்ணிலா, உன்னை என் பொண்ணு மாதிரி தானே நினைச்சேன். நீயாச்சும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இப்படி திருதுப்புன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ல. சுந்தரையா, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டியம்மா? 2 பேரும் விரும்புறீங்கன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனம்மா. அதை விட்டுட்டு யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என்னமா அர்த்தம்? ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? 2 பேரும் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சா நீங்களே நல்ல நாளை பார்த்து ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? என்னங்க வார்த்தை இதெல்லாம்? எதுக்குடா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தேன்னு இவனை 2 அரை அரைஞ்சு அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருந்தா நீங்க ஒரு நல்ல அப்பா. ஆனா நீங்க என்னடானா என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்னு சொல்றீங்க. என்னங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். இவனுக்கு நீங்க அப்பா தானா இல்ல வேற எதுவுமா? மீனாட்சி, பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். இல்லனா நீ பேசின பேச்சுக்கு நீ இப்ப என்ன ஆயிருப்பன்னு எனக்கே தெரியாது. ஒரு அப்பா மாதிரியாங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்றதுதான் ஒரு பெத்தவங்களோட கடமை. அதை விட்டுட்டு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது இல்ல. நீங்கெல்லாம் ஒரு அப்பன். அவனுக்கு 4 புத்திமதியை சொல்லி அவளை வீட்டை விட்டு துரத்துவீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் 3 பேரும் ஆளு கொடுத்தி கூப்பிட்டு வந்து இருக்கிறானுங்க. என்னது? நான் இப்படி இருக்கிறதுனாலதான் 3 பேரும் ஆளு கொடுத்தி கூப்பிட்டு வந்திருக்கானுங்களா? ஒன்னாலதான், எல்லாம் ஒன்னாலதான். நீ அவனுங்களை கல்யாணம் பண்ணிக்க ஃபோர்ஸ் பண்ற ஒரே காரணத்தினாலதான் அவனுங்க இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. இல்லன்னா ஊரை கூட்டி ஜாம் ஜாமன் என் பசங்களுக்கு நான் கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பேன். உன்னால மட்டும்தான் இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். இவனுங்க கல்யாணம் பண்ணதுக்கு நான் காரணமா? நான் காரணமா? என்னண்ணே, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்க? என்ன அர்த்தம் இதுக்கு? சுந்தரி, நீ வாயை மூடிட்டு இரு. ஏங்க, என் பசங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். நாசமா போகணும்னு நான் நினைக்கல. அப்புறம் என்ன மீனாட்சி? நீ நினைச்ச மாதிரியே 3 பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிட்டு இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துக்க போறாங்க. நீ கொஞ்சம் ஒதுங்கியே இரு. நீ கொஞ்சம் தள்ளி இருந்தாலே 3 பசங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்.
இப்ப சந்தோஷமாடா? இப்ப சந்தோஷமா? ஓப்ப என்ன பார்த்து என்ன வார்த்தைலாம் பேசினாரு பாத்தியா? நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு நான் ஒவ்வொருத்தருக்கு ஏச்சி பேச்சு கேட்கணும். இப்ப சந்தோஷமாடா? சந்தோஷமா? என் வேலைக்கார நாயே, என் வீட்டுக்கே மகாராணி ஆகலான்னு கணக்கு போட்டு தானே என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. ஏண்டி உன்னை பாத்துக்கிறேன்டி. இந்த வீட்டுல நீ எப்படி இருக்கன்னு நான் பாக்குறேன். வேலைக்காரியே வேலைக்காரி மாதிரி நடத்திருந்தா ஒழுங்கா இருந்திருப்பா. இங்க எங்க ஏதோ அவ வீடு மாதிரிலாம் அவ இஷ்டத்துக்கு இருக்கிறா வர்றா போறா. வேற அப்படிதானே இருப்பா. அம்மா அத்தை நிறுத்துறீங்களா? சும்மா ஏன் முன்னாடியே வெண்ணிலாவை பத்தி தப்பா பேசாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு 3 ஆம்பளை பசங்க இருக்காங்கன்னு எல்லார்கிட்டயும் பெருமையா பேசிட்டு இருந்தேன். இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களேடா. என் 3 பசங்களுக்கும் அப்படி கல்யாணம் பண்ணணும் இப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசாசையா நினைச்சு வச்சிருந்தேன். எல்லாத்துலயும் மண்ணெளி போட்டு தொலைச்சிட்டீங்களேடா. அவனுங்க 2 பேரும் தான் ஏதோ ரோட்ல போறதுங்களை இழுத்துட்டு வந்துட்டானுங்கன்னு பார்த்தா நீ எப்படி பண்ணிட்டியா சூர்யா? வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணடி கூப்பிட்டு வந்திருந்தா கூட எனக்கு பரவாயில்ல சூர்யா. ஆனா கேவலம் இந்த வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்கார நாய் அவளையே நீ கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டலடா. எனக்கு பத்திக்கிட்டு வருதுடா. என் மனசே கேட்கல. இவளை பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சலா இருக்கு. மீனாட்சி தேவையில்லாம வார்த்தையை விடாத. என்ன இருந்தாலும் வெண்ணிலா இப்ப இந்த வீட்டு மருமகா. அண்ணாங்கட்டி போய் இந்த வேலைக்கார கழுதைய என் வீட்டோட மருமகன் சொல்லாதீங்க. ஒரு வரப்பா இருக்கு. சூர்யா நீ வெண்ணிலாவை கூப்பிட்டு உள்ள போ. தெரிஞ்சோ தெரியாமலோ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. போ நீ உள்ள கூப்பிட்டு போ. இங்கே நின்றுட்டு இருந்தா உங்க அம்மா தேவையில்லாம பேசிட்டு இருப்பா. சரிங்கப்பா. வெண்ணிலா அத்தை பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. சரிங்க ஐயா. இதுக்கப்புறமும் என்ன ஐயான்னு கூப்பிட்டுட்டு மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா. என்ன உறவு கொண்டாடுறீங்களா? என்ன உறவு? சூர்யா வெண்ணிலா கூப்பிட்டு உள்ள போன்னு சொன்னேன். சரிங்கப்பா. போங்க போய் வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாருங்க. அதை விட்டுட்டு அந்த புள்ளைய கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. ஏ கடவுளே, உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? நான் நினைச்ச மாதிரி என் 3 பசங்கள்ல ஒருத்தனுக்காச்சும் நல்ல விதமா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். யாசில இப்படி மண்ணெளி போட்ட விதமா எல்லாரும் இப்படி பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கே கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? அம்மா என்னம்மா இது? இவங்க பாட்டுக்கு புலம்பிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்னமா அர்த்தம்? அமிர்தா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்த வீட்டுல உள்ள எல்லாரையும் கொண்டு போட்டலாம் போல வருது. இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி. உன் அக்கா வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அதே மாதிரியே உன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சடி. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. அம்மா, உன்னை விட பல மடங்கு கோவம் எனக்கு இருக்குமா. கேவலம் இந்த வேலைக்காரி. சே, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் இருக்க வேண்டிய இடத்துல இந்த வேலைக்காரி இருக்கா. எனக்கு போட்டியா இந்த வேலைக்காரி வந்திருக்காமா. என்னால இந்த வேலைக்காரி கிட்ட தோத்து போக முடியாது. எனக்கு சூர்யா மாமா வேணும். என்னால இவகிட்ட தோத்து போக முடியாதுமா. எப்படியாச்சும் நான் சூர்யா மாமாவை அடைஞ்சே தீருவேன். என்னம்மா எதுவும் சொல்லாம யோசிச்சுட்டே இருக்க? என்னம்மா அர்த்தம்? அமிர்தா, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டி. அம்மா, இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? எனக்கு சூர்யா மாமா வேணும். அவரை நான் அடைஞ்சே தீருவேன். அவரை அடையிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேம்மா. நீ வேணும்னா பார்த்துக்கிட்டே இரு. இன்னும் 10 நாள்ல அவரை நான் எனக்கு சொந்தமாக்குறேன். என்ன அமிர்தா சொல்ற? இன்னும் 10 நாள் கழிச்சு பாருமா, உனக்கே தெரியும். இந்த அமிர்தா யாருன்னு அந்த வேலைக்காரிக்கு காட்டுறேன். என் வேலைக்கார கழுத, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. வெண்ணிலா அவங்க எல்லாரும் வெளியே பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காத, சரியா? சரிங்க சூர்யா சார். இதுக்கப்புறம் அவங்க உன்னை இந்த மாதிரி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் தேவையில்லாம ஏதாச்சும் பேசினாங்கன்னா என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சூர்யா சார். சரி வெண்ணிலா, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப டயர்டா இருக்குன்னு. நீ போய் ரெஸ்ட் எடு. சூர்யா சார். சொல்லு வெண்ணிலா. அது காலையில பாட்டிக்கிட்ட என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த விஷயம்லாம் பாட்டிக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு போகலன்னா கண்டிப்பாக பாட்டி என்னை தேடுவாங்க. ஐயோ ஆமா வெண்ணிலா, அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை பத்தியா. சரி, நம்ம பாட்டிக்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடலாம். சூர்யா சார், பாட்டிக்கு இது அக்ரிமெண்ட் கல்யாணம்னு தெரிய வேண்டாம். சரி வெண்ணிலா, அது பார்த்துக்கலாம். பாட்டி எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடலாம். சரிங்க சூர்யா சார். வெண்ணிலா, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டியை பார்த்துட்டு வந்துடலாம், சரியா?
ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. எனக்கு இப்போதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீ பண்ண உதவியை என் வாழ்க்கையில நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இதுக்கப்புறம் எங்க அம்மா தொல்லை இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். இந்த 6 மாசம் மட்டும் எப்படியாச்சும் ஓட்டிட்டேன்னா விசா வந்ததுக்கப்புறம் ஜாலியா நான் கிளம்பி ஃபாரின் போயிடுவேன். சரி வெண்ணிலா, நீ ரொம்ப டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் நம்ம போய் பாட்டி பார்க்கலாம். என் மனசை எப்பதான் சூர்யா சார் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? என்ன நீங்க மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்களே சூர்யா சார். உங்க சுயநலத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணதும் மட்டும் இல்லாம திரும்ப திரும்ப அக்ரிமெண்ட் கல்யாணம், கான்ட்ராக்ட் கல்யாணம்னு அப்பப்போ சொல்லி சொல்லி காட்டி கஷ்டப்படுத்துறீங்களே சூர்யா சார். என்ன வெண்ணிலா அப்படியே நின்னுட்டே இருக்க? போய் ரெஸ்ட் எடு. ஆ, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். அது என்னன்னா, இப்போ நம்ம சூர்யா வந்து வெண்ணிலாவை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டோரி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். சூர்யாவோட சுயநலத்துக்காக மட்டும்தான் வெண்ணிலாவை வந்து இப்போ கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வெண்ணிலா தான் ரொம்ப பாதிக்கப்படுறான். 6 மாதத்துக்கு அப்புறம் சூர்யா ஜாலியாக ஃபாரின் போயிடுவான். இதில் இப்போ என்னன்னா, இந்த சீன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சூர்யாவை திட்டுவீங்க அப்படின்னு நான் நினச்சேன். நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன் எல்லாருமே கண்டிப்பாக சூர்யா கேரக்டரை வந்து திட்டுவீங்க அப்படின்னு. ஆனால் யாருமே சூர்யா கேரக்டரை வந்து திட்டவே இல்லை. எல்லாருமே சூர்யாக்கோ வெண்ணிலாக்கோ கல்யாணம் முடிஞ்சா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனா இந்த இடத்துல சூர்யா பண்ணது தப்பு தானே. அவனோட சுயநலத்துக்காக ஒரு பொண்ணு வாழ்க்கையே அதாவது பலியாக போகுது. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஏன் சூர்யாவை திட்டவே இல்லைன்னு எனக்கும் தெரியல. ஆனா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன், கமெண்ட்ஸ்ல எல்லாருமே சூர்யாவை திட்டுவீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா யாருமே திட்டல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே சூர்யா வெண்ணிலாக்கு கல்யாணம் நடந்தால் மட்டும் போதும், சூர்யா பொறுமையாக ஏற்றுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் சூர்யா பண்ணது தப்பு தானே, அதை ஏன் யாருமே சொல்லவே இல்லை. நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். சரி, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நேம் சொல்லியிருந்தாங்க. அவங்க நேம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஹாய் சண்முகம், ஹாய் ஜெயா, ஹாய் சண்முக சுந்தரம், ஹாய் நித்யா, ஹாய் சுடலை, ஹாய் நிவேதா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.